சற்று முன் ஏமாற்றும் ஆளுநர் ரவி, ஜனாதிபதியை நீக்க உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு. அதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை நிறைவேற்றியது. இந்த மசோதா மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வழக்கமான நடைமுறையின்படி ஆளுநர் மசோதாவை ஒப்புதலளிக்கவோ அல்லது விளக்கத்திற்காக திருப்பி அனுப்பவோ வேண்டும். ஆனால் ஆளுநர் ரவி அதனை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் வகையில் அனுப்பி வைத்தார். இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக உள்ளது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு கூட தமிழக அரசு ஆளுநர் பல மசோதாக்களை ஒப்புதல் இன்றி தாமதப்படுத்தி வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் மசோதாக்களை நீண்ட காலம் நிலுவையில் வைக்கக்கூடாது என்று தெளிவாக கூறியிருந்தது. மேலும் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் 29 தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த மசோதா. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: துணைவேந்தரை நியமிக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரங்களை வேந்தருக்கு, அதாவது ஆளுநருக்கு பதிலாக மாநில அரசுக்கு வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டம் 2004 சில விதிகளை திருத்துவதற்கான மசோதாவாகும் இது. இந்த மசோதா ஏப்ரல் 29 தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு மே 6 முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையுடன் அதே நாளில் ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பப்பட்டது. இருப்பினும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனைகளை புறக்கணித்து ஆளுநர் மசோதாவின் அரசமைப்பு செல்லுபடியை தாமாகவே சோதித்து பார்ப்பதில் ஈடுபட்டார். இதன் மூலம் ஆளுநர் மாளிகையை அரசமைப்பு நீதிமன்றமாக அவர் மாற்றினார். மேலும் ஜூலை 14 மசோதாவின் சில விதிகள் UGC ஒழுங்குமுறை விதிகளை மீறுவதாக கூறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் ஒருதலைபட்சமாக அனுப்பி வைத்துள்ளார். எனவே மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்ட விரோதமானது என அறிவிக்க வேண்டும். மசோதாவை ஆளுநர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு மனுவில் கோரியுள்ளது. மேலும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் இழுத்தடித்தது தொடர்பான வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளது. இது தொடர்பாக மாநில அமைச்சரவையின் ஆலோசனையை அறிவித்த பிறகு UGC விதிகளுக்கு முரணாக உள்ளது என ஆளுநர் கருதியுள்ளார். இந்த விவகாரத்துக்கு UGC விதிகள் பொருந்தாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் முடிவான சட்டத்தை மறந்துவிட்டு தமிழக அரசின் உண்மையான முயற்சிகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். எனவே மேற்கண்ட சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததும் இதன் மீதான மேற்படி நடவடிக்கைகளையும் சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்க வேண்டும். அதே மசோதாவை ஆளுநருக்கே திருப்பி அனுப்பி UGCக்கு உத்தரவிட வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனைப்படி மசோதாவை பரிசீலிக்க ஆளுநருக்கும் உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா வழக்கையும் சேர்த்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்
ஹரிஷ்குமார் முறையீடு செய்தார். 2 வழக்குகளும் நாளை விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீது ஆளுநர் கூறியிருக்கும் கருத்துக்களை நிராகரிப்பது என்ற தீர்மானத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் முன்மொழிந்த நிலையில் அது ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா பேரவையில் இன்று கொண்டு வரப்பட்டது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். அதில் சித்த மருத்துவ பல்கலை சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தி ஒன்றை பேரவையில் முன்வைக்கிறேன். சித்த மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா தீர்மானம் ஆளுநருக்கு இணைத்து அனுப்பப்பட்டது. ஆனால் ஆளுநர் அமைப்பு சட்டப்படி வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்கள் கருத்தை தெரிவித்து பேரவையில் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது அரசியல் சட்டத்துக்கும் சட்ட விதிகளுக்கும் முரணானது. சட்ட முன்வடிவு பேரவையில் விவாதிக்கப்படும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியாகவோ விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்கள் குறித்து வாக்கெடுப்பு கோரவோ அதிகாரம் உள்ளது. மசோதா பேரவையில் நிறைவேற்றப்படும் போது அதன் மீது கருத்துக்கள் தெரிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படவில்லை. எனவே சட்ட மசோதா குறித்து ஆளுநர் கூறியிருக்கும் கருத்துக்களை இந்த பேரவை ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த உறுப்பினரும் ஏற்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் இந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை என்று கூறினார். மேலும் 2025 தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக முன்மொழிவை பேரவையில் ஆளுநர் ஆய்வு செய்ய கோரி அவர் வைத்த கருத்துக்களை பேரவை நிராகரிக்கிறது. அந்த தீர்மானத்தை நான் பேரவையில் முன்மொழிகிறேன் என்று கூறினார். ஆளுநருக்கு எதிராக முதல்வர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒரு மனதாக நிறைவேறியது. இந்த நிலையில்தான் வேண்டுமென்றே மசோதாவை வைத்து விளையாட்டு காட்டி வரும் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்தது. தமிழக அரசு வழக்கம் கொடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் ஆளுநருக்கு ஆதரவாக ஜனாதிபதி செயல்பட்டால் ஜனாதிபதியை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. மேலும் ஆளுநர் ரவியின் இவ்வாறு நடந்து கொள்ளும் போக்கு மோடி அவர்களை பெரும் துயரத்திலும் ஆழ்த்தி வருவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் போக்கை கண்டித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் ஆளுநரை கண்டித்து விரைவில் பேச உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.